கண்ண முடிக்க நெல்லு ஆடாம இருக்க சொல்ற சும்மா அம்பி என்ன இது இவங்க நீங்க சொல்லுங்க. அவரு ரொம்ப முக்கியமானவரை கும்பிட்டுக்கோங்க. வணக்கம் சார், நான் வந்து சினிமா டைரக்டர். சினிமா டைரக்டரா? மாலதி உள்ள வாங்க சார். வாங்க வாங்க சார், உட்காருங்க. 7 வயசாகுது, இன்னொன்னு தூக்கிட்டு தெரிய வேண்டியிருக்கு. இங்க கொஞ்சம் நில்லு. சார், என்னோட புது படத்துல ஒரு சாங் இருக்கு, அதுக்கு இந்த காலனி லொகேஷன் கரெக்டா இருக்கும். என்னது பாட்டு எடுக்க போறீங்களா? சூப்பர் சாய்ஸ். என் வைஃப் மாலதி. வணக்கங்க. யாரு ஹீரோ? விஜய் தானே? பயங்கர சினிமா பைத்தியம். விஜய்னா அவளுக்கு உயிர். குடிக்க டீயா இல்ல சரக்கு ஏதோ? இல்ல இருக்கட்டும், பரவாயில்ல. சரக்கு சூப்பரா இருக்கும். நானும் என் கேர்ள்ஸ் தான் காய்ச்சணும். சார், நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா இங்க ஷூட் பண்ணலாம். அது இப்போ ஷூட்டிங் எடுக்கிறத பத்தி பிரச்சனை இல்ல. ஆமா ஆமா ஆமா. இருந்தாலும் இல்ல இல்ல கிளம்பு கிளம்பு. சார், அப்படிலாம் சொல்லாதீங்க சார். கேஷ் வேணா ஒரு 25,000 வரைக்கும் கொடுத்துடலாம் சார். ஐயோ, காசை பத்தி பிரச்சனை இல்ல. ஐயோடா, காசு அது போதும். ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை. என்ன சார்? டேய், ஒரு நிமிஷம் படிக்கவா? நான் பேசி சம்மதிக்க வைக்கிறேன். சொல்லு. எனக்கும் நடிக்கணும்னு ஆசையா இருக்கு. நான் சம்மதிக்க வைக்கிறேன். அது பிரச்சனை என்னன்னா, நானும் அம்பியனும் படத்துல நடிச்சாகணும். அது பண்ணிக்கலாம் சார். அப்படின்னா என்ன நீங்க நடிக்க வைக்கணும்? அவரோட குழந்தைகள் படம் எடுக்கிற யாரு வேணாலும் நடிக்க வைக்கலாம். அப்ப நீ நடிக்கிற? அப்ப நான் உடனே டான்ஸ் கத்துக்கிறேன். அப்ப என் கேரக்டர் என்ன? உன்னோட கதாபாத்திரம் என்னன்னா, உங்க அம்மா 9 மாசம் கர்ப்பிணியா இருக்கும்போது செத்து போயிடுறாங்க. அப்புறம் உங்க அம்மா சாகும்போது நீ செத்து போற. உங்க அம்மா வயித்துல இருக்கும் போதே நீ செத்து போற. அதான் உன் கதாபாத்திரம். கர்ப்பத்தில் கலைந்த குழந்தை. நல்லாதான் இருக்கு. கதை என்னன்னு கேளுனா? இது நியாயம். நீங்க கதை சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு காலனில இருந்து வெளியில போய் IAS படிச்சுட்டு திரும்பி வர ஹீரோ. சூப்பர் சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு. அவரை வரவேற்கிறதுக்காக இந்த காலனி மொத்தமா காத்துக்கிட்டு இருக்காங்க. அவன் வர நாள் இங்க திருவிழா மாதிரி. டேய், திருவிழாவுக்கு ஏற்பாடு பண்ணுங்கடா. வந்துங்க. நாமே பாராட்டி